எனது பெயர் பண்டிட் விஜய். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனது இனிய நண்பர், உடன்பிறவா சகோதரர் அண்ணன் பரணி பாரதி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த 32வது இலவச மாதாந்திர கருத்தரங்கம் இது யாரும் இலவசமாலாம் செய்ய முடியாது. இந்த மனுஷன் எப்படி தான் செய்கிறாருன்னு தெரியல, பாராட்டணும். அதாவது முன்னாடி எனக்கு பேசின ஒரு அன்பர் அவர் சொன்னார், மாணவர்களை எந்த ஒரு குருநாதரும் மேடை ஏற்றுவது இல்லை. எங்கள் அண்ணன் பரணி பாரதியை அவரை தவிர யாரும் இல்லை. எனக்கு ஒரு குருநாதர் எனக்கு ஒரு மேடையில் வாய்ப்பு தர மாட்டேன்ட்டார். அதாவது இந்த பேரியல் கலையை பற்றி சும்மா ஒரு ½ அன் ஹவர் வகுப்படுத்திட்டு இருக்கும்போது அது மறைந்த உயர்திரு டாக்டர் எனது உயிர் ஆசான் நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு தெரியும். சாட்சி அவர் தான், இன்றைக்கி இல்லை. அவர் முன்னாடி வாக்கு சொல்லிவிட்டு ஒரு நண்பர் குருநாதர் இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாய்ப்பு வழங்கலை. அது அவர் மேலே தப்பு நான் சொல்லலை. எனக்கான அந்த ஒரு சூழல் அமையலை. கிறக அனுமதிக்கணும்ல. அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த மகராசன் கல்வியை கற்றும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு மக்கள் முன்னாடி ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருன்னா அவர் தான் ஹீரோ. நான்தான் ஹீரோ கிடையாது. எனக்கு கூட அந்த மனசு வருமானு தெரியலை சத்தியமாக. அவர் கூட இருந்தால் வந்துடும், எல்லாருக்கும் வந்துடும். இது முகஸ்துதிக்கு சொல்லவே கிடையாது, இது சத்தியமான உண்மை. சில தப்பான சம்பவங்கள், அது கசப்பான விஷயந்தான், சொல்லலாம், தப்பு இல்லை. யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குருநாதர் மாநாட்டுக்கு மாணவர்கள் பணம் யார் அதிகம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே வழங்கப்படும் வாய்ப்பு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குருநாதர் உருவாக்கிட்டு மேலே அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நெல்லை மாவட்டத்தில், இல்லை ஏணி வச்சு ஏற்றி விட்டு ஏணி தூக்கி அந்த பக்கம் போயிட்டாம்ல, எப்படில கீழே இறங்கி வர்றது அப்படின்வாங்க. அதுமாதிரி ஏற்றி விட்டுட்டு ஏணி தூக்கிட்டு போயிடுறது. அதில் ஒரு மாறுபட்ட ஒரு அருமையான மனிதர் பரணி பாரதி அண்ணன். அவர் இங்கே உங்களுக்கு ஒரு குருநாதராக கிடச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். எனக்கு வாஸ்து தெரியும், 100% வாஸ்து தெரியும். ஆனால் வாஸ்துக்குள்ளே இன்னொரு வாஸ்து இருக்குங்கிற கான்செப்ட்டு, குழி பொருத்தம்னு ஒரு மேட்ரு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரியலன்னா தெரியல, இதான் பண்டிட் விஜய். தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறலாம் மேட்டர்லாம் கிடையாது. என்கிட்ட சில நேரத்தில் ஜாதகங்கள் வரும், மைண்டு ஓடாது. நானும் மனுஷன் தானே, எவ்வளோதான் யோசிப்பீங்க, ஒன்றுமே வராது, திருப்பி கொடுத்துருவேன், வேறு எங்கேயா பார்த்துக்கோங்க சார்ன்றுவேன். இல்லை 10 நாள் தள்ளி வச்சுருவேன். மூடு இருந்தால் தான் சார் செய்ய முடியும். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடைச்ச வாஸ்து ஒரு கண்டென்ட்டு லேட்டாக கற்றுக்கிட்டேன் வாஸ்து. ஆனால் என்னுடைய முதல் 2வது குருநாதர் வாஸ்து எக்ஸ்பர்ட்டு அவர் தான் திரு ஜோசப் சுந்தரராஜ் ஐயா. ஃபஸ்ட்டு குருநாதர் மறைந்த ஜெயராம ரெட்டி ஐயா, எங்கள் ஊரில் இருந்தவர். ஸோ அவருக்கு வாஸ்து தெரியும். ஆனால் எனக்கு அவர்கிட்ட ஜோசியத்தை மட்டும் தான் எடுத்துக்க வந்துச்சு அறிவு. ஆனால் எனக்கு ஒரு வாஸ்துக்குள்ளக்க குழி பொருத்தங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் அண்ணனை கூப்பிட்டு, அண்ணன் நீங்கள் வாங்கினே ஒரு பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி வந்து அடாடாடாடா இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ்லாம் மிரண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஞானம். இவரை நான் தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் கருத்தரங்க மாநாடுன்னு போட்டிருக்கேன். நான் செலவு பண்ணலை. என்னை வச்சு மாநாடு போட்டவர் கரூர் பாலகிருஷ்ணன் அண்ணன் போட்டார். பைசா அவர் தான் செலவு பண்ணார். என் பேரை வச்சு, பண்டிட் விஜயின் பேரை வச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். இப்போ இவருக்காக நான் ஒரு மாநாடு ஒன்று ஆசைப்பட்றேன். அந்த மாநாட்டில் பரணி பாரதி அண்ணனை பற்றி பேசணும். பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வரணும். அப்போ தான் அது பொக்கிஷம். சும்மா பூட்டி வச்சுருந்தா அது பொக்கிஷம் கிடையாது. உங்களுக்கு இப்படி ஒரு குருநாதர் கிடச்சிருக்கு, நீங்கள் பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மேட்ரு எங்கேருந்து நான் எடுத்தீங்கன்னு, அவங்க ஜென்ரேஷனாகவே கோயில் திருப்பணிகள் செஞ்சிட்ருக்குறாங்க, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கள் பெரியவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டதுன்னா, எங்கள் முன்னோர்கள்ட்டருந்து கற்றுக்கிட்டது. இது யாருக்கு வெளியில் தெரியாது. எனக்கு ரொம்ப ஒரு வேதனையான விஷயம், ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கூப்பிட்டு போகிறேண்ணே. உங்களை நான் பேசுகிறேன். நான் சென்னை இன்னும் போகலை. வெகு சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு சேனலில் இந்த குழிப்புறத்தம் இந்த கான்செப்டை அண்ணன் பேசுவாங்க. இது நன்றி கடனுக்காக இல்லை, நட்புக்காக. நன்றினா சும்மா அதெல்லாம் ஒருத்தருடைய திறமையை சார் நான் வெளியில் வர்றதுக்கு ஏகப்பட்ட தடைக்கற்கள். நான் ஆக்சுவலாக ரஜினியுடைய தீவிர ரசிகர்.
புரியுதுங்களா? ஒரு காலத்தில், இப்போல்லாம் சினிமா பார்க்க நேரம் இல்லை, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பாங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு தடைக்கல்லையும் வெற்றிக்கெல்லாம் மாட்டினேன்னு நான் கிடையாது, கிரகம் கொடுத்தது. அண்ணனைக்கு காலையில் சொன்னாங்க 8ஆம் பாவகத்தை பற்றி. யாருக்கும் எட்டாத பாவகம் 8ஆம் பாவகம். நான் ரிஷப லக்னம், 8 குரு 8லேயே லக்னாதிபதி சாரம் பெற்று குரு திசையில் தான் நான் வெளியே வந்தேன். 9ஆம் இடம் என்ற பாக்கியம் கிடைத்தது. அவர் காலபுருஷனுக்கு 9 கூடையவர், ஏன் லக்கணப்படி 8 கூடையவர். 9ஆம் இடம் புகழின் உச்சிக்கு செல்வது, பெயர் புகழ் அப்படிங்கிறது 9ஆம் இடம். அந்த பெயர் புகழ் வந்தது என்னால் அல்ல, இந்த பிரபஞ்சத்தாலும் கிரகத்தினால தான் எல்லாமே நடந்தது. ஏதோ முன்ஜென்மத்தில் ஏதோ நல்லது செஞ்சுருக்கிறேன் போல இருக்குது. எனக்கு 5 கூடையவன் அதே வீட்டில் தான், மீனத்தில் தான் எனக்கு குருவோட வீட்டில் தான் எனக்கு ரிஷப லக்னத்துக்கு 2 5 கூடிய புதன். 5ஆம் அதிபதிக்கு 10ல் உட்கார்ந்த குரு தசை. இதை முதலில் சொன்னவர் பந்தளத்தில் வாழக்கூடிய ஸ்ரீஜித் நம்பூதிரி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பந்தளத்தில் இருக்கார் டாக்டர் ஸ்ரீஜித் நம்பூதிரின்னு நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா தெரியும். மந்திரத்தை இயேசுதாஸ் வாய்ஸில் பாடக்கூடிய மகராசன், தாந்திரிகத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள், சபரிமலையினுடைய மேல்சாந்தியினுடைய வம்சாவளியினர். அவரை பார்க்குறதுக்கு சார் PM லெவலில் தான் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். ஏன்னா ரஷ்யா வரைக்கும் அவர் போய் யாகங்கள் பூஜைகள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாந்திரிக சக்கரவர்த்தி. பந்தளத்தில் இருக்கார், சபரிமலை அந்த மேல்சாந்தியோட வைக்கிறார். அவர் தான் என்னுடைய ஹாரஸ்கோப்பை பார்த்துட்டு, குரு திசையில் நீ எங்கேயோ போயிடுவ, ராகு திசையில் நீ உனக்கு எந்த பூஜை செஞ்சு கொடுத்தும் நின்னால் என்றும் செய்ய இயலாது போ அப்படின்ட்டார். ராகு திசையில் உனக்கு எந்த பூஜையும் நான் செய்ய முடியாது போ, குரு திசையில் வா போ அப்படின்னார் ஸ்ரீஜித் நம்பூரி. PMஏ ஃபோன் பண்ண அந்தளவுக்கு, அவ்வளோ உதாரணமாக சொல்கிறேன், PM லெவலுக்குன்னு சொல்கிறேன். நான் கூப்பிட்டா சாதாரணமாக பேசுவார். ஏதோ ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த குரு பலமாக இருக்கா இல்லையா, 8க்கும் 9, அதாவது லக்கணப்படி ஒரு 8ஆம் அதிபதி, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு 9ஆம் அதிபதி. அந்த பாக்கியம் இயற்கையாகவே வேலை செய்து பாருங்கள். அந்த புகழை தேடி மனசு கொண்டு போகுது பாருங்கள். எப்படி யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா 8ஆம் இடத்தை பற்றி. அதுக்கப்புறம் 2வது 6ஆம் இடம், எங்கே அந்த நண்பர் 6ஆம் இடம், அருமையாக 6ஆம் இடத்தை பற்றி சொல்லியிருக்காரு. பொதுவாக 6 8 12 ஒரு ஜாதகத்தில் வலுத்தால் வட்டி கட்டி மாண்டவர்னு பேர். நான் ரிஷப லக்னம் 6 கூடிய லக்கணத்திலேயே. சார் என்ன மாதிரி கடை வாங்கினாலும் உலகத்தில் யாருமே கிடையாது சார். 1 வட்டி 2 வட்டிலாம் வேணாம் சார், 15 வட்டி இருந்தால் கொடுங்க. எப்படி 15 வட்டி 20 வட்டி தான், மீட்டர் வட்டி, தும்மல் வட்டி, இருமல் வட்டி, அத்தனை வட்டி வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அதே கடன் கொடுத்த நபர்கள் எவ்வளோ நான் பணம் வேணும்னு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பணத்தை திருப்பி கொடுத்துருக்கேன். அத்தனையும் கொடுத்தது கோச்சார், அதாவது பெர்த்து சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நடந்த குரு தசை. 5 கூடியவருக்கு 10ல் உட்காந்த தசா வேலை செய்யும் போ. வேறு யாரும் சொல்லலை. எல்லோரும் ரிஷப லக்னத்துக்கு குரு தசை 6 கூடிய ஜாரம் வாங்கிருச்சு, டவுசர் அவுத்துரும், இப்படி தான் சொன்னாங்க எல்லோரும். எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நேரம் பயத்தோடு வாழ்கிறவனுக்கு புதுசாக என்ன பயம் வந்துட போகுது சார். எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா எந்நேரமும் கடைக்காரருக்கு பயம், யாராவது ஒரு கடைக்காரர் கூப்பிட்ருவாங்க அப்படிங்கிற எந்நேரம் அதை அனுபவித்தவங்களுக்கு, அது ரெகுலராக சிறைவாசம் போகிறவங்களுக்கு அது பயம் இருக்காது. கடங்கிறது தானே வரட்டும் சார், நான் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு தர முடியும், டென்ஷன் பண்ணாதீங்க, மருந்து குடித்தா 10 காசு கிடைக்காது உங்களுக்கு, நீ குடிச்சிடாதையா போயா. ஸோ இப்படி பேசி அப்போ இந்த திசா வரும், சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இன்றைக்கி இத்தனை மக்களையும் இத்தனை சமூகத்தில் இவ்வளோ பேரையும் இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்தும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. குருதிசை வேலை செய்யும் கரெக்டாக. இப்போ சமீபத்தில் எங்கள் விளாத்திக்குளம் சைடில் எங்களுடைய பூர்வீகம் பழைய நெல்லை மாவட்டம், இன்றைய தூத்துக்குடி மாவட்டம், எங்களுக்கு சங்கரன் கோயில் வரைக்கும் உறவுகள் எல்லாம் இருக்குது. நான் வாழ்ந்தது பல இடம், ஒரு இடமா 2 இடமா, காரைக்குடியில் வாழ்ந்திருக்கேன், திருச்சியில் வாழ்ந்திருக்கிறேன், எல்லா பக்கமும் சுற்றி அடிச்சிருக்கிறேன். திருப்பூர் நான் பிழைக்க போனது, திருப்பூர் ஃபஸ்ட்டு போனது. சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, எனக்கு தெரிஞ்சது டெய்லரிங் தொழில். ஸோ அந்த நேரம் ஜாப்பும் இல்லை. இப்படி பல பக்கம் சுற்ற வச்சுருக்கு. இந்த 6 8 12 யார் ஜாதகத்தில் 6 8 12 கனெக்ட் ஆகுதோ படுத்தி எடுத்துடும். 1 2 இம்சை வராது, எல்லா இம்சையும் சந்திக்கணும், எல்லா அவமானத்தையும் சந்திக்கணும். பொதுவாக தனகாரகனும் சொல்லக்கூடிய பாவகத்தில் 2ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் 5 6 கட்டம் தள்ளி போயிடணும். முன்னாடியே இருந்துச்சுன்னா ஜாதகம் வேஸ்ட். 30 வயசுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துரும் சார். இப்போ ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்க ஒரு நண்பருக்குடைய அனுபவமும் 25 வயசு பையனுக்குள்ள அனுபவம் வித்தியாசம் 2 இருக்கா? ஒரு 45 வயசு நபர்கிட்ட 1 கோடி ரூபா கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? இடம் வாங்கி போடுவார்,
நகை நட்டு வாங்குவார், கடமைகளை செய்வார். 25 வயசு பையங்களுக்கு காசு கொடுத்தா இந்த காசை வச்சு என்ன பண்ணுவான்? 1 கோடி ரூபா வாங்கினா என்ன பண்ணுவான்? எல்லா சுகபோகத்தையும் அனுபவிப்பான், ஜாலியாக சுற்றுவான். அப்போ இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம ஜாதக கட்டத்தில் 5-6 கட்டம் தள்ளி போயிடணும். முன்னாடியே கொடுத்துருச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் துலாம் லக்கணம், அண்ணன் உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன், துலா லக்கணம் 2ஆம் இடம் விருச்சிகங்க, 30 வயசுக்குள்ளக்கா 60 கோடி ரூபா கிளைம் சம்பாதிச்சிருக்கார், ரெவன்யூ பண்ணியிருக்கார் 30 வயசுக்குள்ளே. குருவும் சுக்கிரனும் தனுசில், லக்கணம் துலா லக்கணம், லக்கணம் வாங்கினது விசாகம் புள்ளி, துலா லக்கணம் கோயம்புத்தூரில் 30 வயசுக்குள்ளே 60 கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா? ஒரு நேரம் என்னமா சொல்லுவார், நீங்கள் போங்க தலைவர், நீங்களும் உங்கள் ஜோசியமும். இப்போ எல்லாம் பீஸ் ஆகி போச்சு. ஒவ்வொரு ஜோசியராக தேடுறாரு. 3 வருஷமாக போன் எடுக்கலை. ஏன் பிஸி? ஏன் சூழ்நிலை பிஸி ஆயிடுச்சு, என் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவர் டைம் முடிஞ்சு போச்சு. எனக்கு எங்கே இருக்குது குரு? 8 கட்டம் தள்ளி கிடக்கு. 2 கூட எங்கே கிடக்கான்? 11 கட்டம் தள்ளி கிடக்கான். அந்த நேரம் வரணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதிக்கு இந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பிடிங்க. மெயின் மேட்ரு அதுதான். இந்த கிரகம் திசை நடத்தக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதிக்கு எங்கே நிற்காரு, எந்த கண்டிஷனில் இருக்கார், அந்த திசையும் புத்தியும் வரக்கூடிய காலத்தில் நன்றாக இருக்கிறார்கள். ஒரு கேரளா, அதாவது ஆக்சுவலாக நம்மளை மாதிரி ஜோதிடம் சொல்வதற்கு வேறு கேரளாலாம் ஆளே கிடையாது. சும்மா கதை விடுறாங்க. சோழி பிரசனம் மட்டும்தான் தெரியும். நம்மளால் ஜாமக்கோல்லேருந்து ஜாதக கட்டத்தை கொடுத்தா ஏன் ஆதார் கார்டு, சிம் கார்டு என்னென்னத்தை வச்சு சொல்கிறோம். அன்றைக்கி அவ்வளோ ஒரு குருநாதர்களை சந்திச்சுட்டு வந்துட்டேன் நான். முதல்ல இந்த பேரியல் கலையை எனக்கு என்னுடைய முதல் குருநாதர் மூக்கையா தேவர். அவர் தான் பேரியல் கலையை பற்றி என்கிட்ட புகுந்து விளையாண்டுருக்காரு. பேரியல் கலையில் பின்னி எடுத்துருவார். அதுக்கப்புறம் தாளையுத்து மகாராஜன் ஐயா, அதுக்கப்புறம் நம்ம விசித்திர ஜோடம் நடராஜன் ஐயா, அவர் புக்கு எனக்கு குருவாக வந்துச்சு. அதுக்கு பிறகு வசன் ஐயா, இவங்களாம் பொக்கிஷங்கள். நான் அவங்களே வசன் ஐயா நோட்ஸை திருடிட்டு வந்துட்டேன். அவர் என்னென்னமோ சொல்லி அவர் தீப்டி ஐயா எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு. அவர் மிகப்பெரிய ஞானி. அவர் ஞானத்தை வாங்குறதுக்கு 1 நாள் பத்தாது, 20 வருஷம் பத்தாது. அது அவருக்கே அந்த ஸ்டைலு. நம்ம கிட்டத்தட்ட கமல்ஹாசன் ஐயா மாதிரின்னு வைங்களேன். நான்லாம் சும்மா ஏதோ சைடில் வந்த கேரக்டர் மாதிரி. அவர்கிட்ட அவ்வளோ மேட்டர் இருக்குது. 1 நாளில் 2 நாளில் 10 நாளில் நான் படித்தேன் வசனைய சப்ஜெக்டை சொன்னேன், சத்தியமாக முடியாது. அவர் தான். இப்போ பரணி என்ன மாதிரி நான் வர முடியுமா? வாஸ்து தெரியும், குழி பொருத்தங்கிற கணக்கு எனக்கே இத்தனை வயசில் 54 வயசில் இப்போ தான் எனக்கே தெரியுது. அன்றைக்கி இருந்து கூட அந்த பில்டரு, இன்ஜினியரு, நான் இப்படிலாம் இருக்காண்ணா, ஏன்னா என்னென்ன இவ்வளோ நேரம் வந்து ஒரு மனுஷன் உங்களுக்காக உட்காந்துட்டு போகிறாரு. அதாங்க எங்கள் ஜோதிட நட்பு. காலைல 9 மணி உச்சி வெயிலுங்க, 3-4 மணி வரைக்கும் பொழப்பு போட்டு. அன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் பார்த்துருந்தா காசு தான் கிடைக்கும். மகாராஜன் காசு வாங்க மாட்டேங்கிறாரு, என்ன போகணுன்ட்டு போகிறாரு. அவ்வளோ ஞானம் இருக்குது இந்த மக்களுக்கு. அதாவது இந்த ஜோதிடத்துறையில், இந்த பெல்ட்டில், கொங்கு பெல்ட்டில் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு உண்மையை கற்றுக் கொடுத்து, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, அவங்கள முன்னாடி கேமரா முன்னாடி நிறுத்தணுங்கிற மனப்பக்குவம் யாருக்குமே வராது. இதெல்லாம் வந்து ஒரு அபூர்வமாக இருக்குது. நான் யோசிச்சு பார்ப்பேன். அப்படியே என் ஒய்ஃப் பரணி நட்சத்திரம், நான் பூர நட்சத்திரம். நம்ம வீட்டுக்கு வந்து சில விஷயங்களுக்கு பேசுகிறக்காக வந்திருக்கிறாரு பரணி. என்ன ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட், அவருடைய கான்செப்ட் வாஸ்துவில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. ஏன் நம்ம தங்கப்பாண்டி அண்ணன் வீட்டுக்கு அண்ணன் தான் வாஸ்து போட்டு கொடுத்து வாஸ்து போய் டிராயிங் போட்டு கொடுத்தது. தங்கப்பாண்டி என்னை கூப்பிட்டு சொல்கிறார், என்னே இதெல்லாம் ஒன்றும் வேணாம்ண்ணே, நீங்கள் பரணி என்னட்ட போங்கண்ணே, ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்கணும். என்ன எனக்கு வாங்கினேன் போனேன். நம்ம வீடு அவர் தானே போட்டார். இத்தனைக்கு நான் அவர்கிட்ட கூப்பிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், இவரை ஒரு தான் ஒன்றா உட்காந்துருக்காங்க தங்கப்பாண்டி. அப்புறம் தான் சொல்கிறாரு, என்ன அண்ணன் கூட தானே இருந்தேன் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு ஜாதகத்தை வாங்கி எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு மூக்கையத்தவருடைய கான்செப்ட். ஒரு ஜாதகத்தை வாங்கினா எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், அவர் தான் பேரெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் தாளையுத்து மகாராஜன் ஐயா, இவங்களெல்லாம் நான் இப்போ தான் மீடியாவிலே சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது அவங்கள. அவர் ஆக்டர் ராஜேஷ் ஐயா இருக்காங்கல்ல, அவருடைய இன்டர்வியூ, சித்ரா லட்சுமணன் ஐயாவுடைய இன்டர்வியூ, இங்கே தான் வந்து விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் வசனையை செஞ்சது 6 முறை தான், வெறும் 6 முறை தான். 6 முறையில் நினைத்தங்க அவர்கிட்ட வந்து அள்ளிட்டு தர முடியும். ஒன்றுமே எட்டவர். அதுக்கு முன்னாடியே பேரியல் கலை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தங்கப்பாண்டி எனக்கு தெரியும், சாட்சி தெரியும் அவருக்கு.
அப்போ இந்த பேரல்களை வச்சு எப்படி செய்யலாம், எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா சான்று இருக்குது. 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஆடியோவை தங்கப்பாண்டியனுக்கு அனுப்பி வைக்கிறேன். அண்ணே இதை கேளுங்கண்ணே அப்படின்னு. என்னண்ணே இன்னும் இங்கேன்னு மலேசியாவில் ஊந்து கூழாய் சிங்கப்பூர்லேருந்து கூழாய் மலேசியாவுக்குள்ளே கூழாய் ஜொகூர் பார்டருக்குள்ளே போய் அங்கே இருக்க பேங்க்கு போய் அங்கே அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட லொக்கேஷன் வரைக்கும் சொல்லிக்கிங்களேண்ணே, என்ன இது ஆச்சரியமாக இருக்குன்னாரு. இப்போ இங்கே மைக் இருந்தால் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம், அது முகஸ்துதி பாடுற மாதிரி இருக்கும் எனக்கு நானே. அதாவது அவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார். அவர் லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு 3 கூடையவனே 4 கூடையவன், 3 கூடையவனே 4 கூடையவன். 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முயற்சி ஸ்தானம்னு பேர். 4ஆம் இடங்கிறது வசிப்பிடம்னு பேர். இது நிலராசியில் இருக்குது, கூட குரு கூட சேர்ந்துருக்கு. நான் ஜாதகத்தை வாங்கினோடனே உட்லேண்டில் இருக்கீங்களா, குரு உட்டு நிலம்ங்கிறது வசிப்பிடம். அப்போ உட்லேண்டு நிலத்துக்கு இங்கிலீஷில் என்ன லேண்டு. அப்போ உட்லேண்ட்ஸில் இருக்கீங்களா, அது ராகு வேறு பார்க்கு 3ஆம் பார்வையா. அப்போ உட்லேண்ட்ஸ் இருக்கீங்களா? ஆமாம் சார். சரி, ஜுராங் ஈஸ்டில் இருந்தீங்களா? முதல்ல சூரியன் வந்து அவர் ஜாதகம் பலமாக இருக்குது. ஜுராங் ஈஸ்டில் இருக்கீங்களா? 4ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளுது ஜுராங். ஏன்னா சூரியனை வந்து குகைன்னு நான் எடுப்பேன். இன்னும் சிங்கம் எங்கே இருக்கும்? குகைக்குள்ளே இருக்கும். சரியா? நீங்கள் ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்கணம், பெரிய வீடு கட்டி வாழ்ந்தால் சிக்கல். குகை மாதிரி வீட்டுக்குள்ளே கூட்டியிருக்கணும், இருந்தால் பிரச்சனை இல்லை. பெருசாக என்றைக்கு வீடு கட்டுதாங்களோ அன்றைக்கி தான் எல்லா சிக்கல் வரும். வீடு எப்படி இருக்கணும்? நீளமாக இருக்கணும், குகை மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு சிக்கல் இல்லை அவங்களுக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனை அங்கே தொடர்பு கொள்ளுது. அப்போ ஜுராங் ஈஸ்டில் இருந்தீங்களான்னு. ஆமாம் சார், ஜுராங் ஈஸ்டில் இருந்தேன். சரி, சனியும் பார்க்குது. அப்புறம் 2வது ஜுராங் வெஸ்ட்டு வந்தீங்களா சார்? ஆமாம் சார். சனி வெஸ்ட்டு தானே, சனி மேற்கு அதிபதி தானே, சனி மேற்கு அதிபதி தானே, சூரியன் கிழக்கு தானே. அப்போ ஜுராங் வெஸ்ட்டில் இருந்தீங்களாண்ணே? ஆமாம் சார், ஜுராங் வெஸ்ட்டில் இருந்தேன். சரி, செங்காங்கில் அதுக்கப்புறம் குடியிருந்தீங்களா? செவ்வாய் சனிங்கிறது காட்டு விலங்கு. காட்டு விலங்குல செவ்வாய் சனி தான் குரங்கு. அதில் குரங்குல கிங்காங்கன்னு ஒன்று இருக்கா? இது செவ்வாய் கூட சேர்ந்தனால நான் செங்காங்கன்னு மாற்றிட்டேன். சிங்கப்பூரில் அப்படி லொக்கேஷனுக்கு வேணால் அடித்து பார்த்துக்கோங்க. செங்காங்கன்னு மாற்றியாச்சு. சரி, அதுக்கப்புறம் சமீபத்தில் இது வந்து டிரான்சிட்டை வச்சு சொன்னது. இப்போ சொல்ல போகிறது டிரான்சிட்டை வச்சு. கோச்சாரத்தில் ராகு எங்கே இருக்கார்? இப்போ மீனத்தில். நான் மீனம்னு ஒத்துக்கவே மாட்டேன். அவர் கும்பத்தை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காரு 6 மாதமாக. சிம்மத்தையும் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ராகு எப்படி வருவார்? 30, 29, 28, 27 மைனஸ் ஆகிட்டே வருவார். ஸோ 10 டிகிரி எப்போ அங்கே ரிவர்ஸில் வர்றாரோ மீனத்துக்குள்ளே, அடுத்த ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீட்டு ராசியை இயக்கிடுவார். அப்போ சிம்மத்தை இயக்கிட்டு இருக்கார். அந்த ஜாதகப்படி சூரியன் ராகு சிம்மத்தில், அது 4ஆம் இடம் விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்யுமா? அப்போ ஜுராங் ஈஸ்ட்னு வந்துடுதா? அது சனியோட வீடா? ஜுராங் வெஸ்ட்டுன்னு வருதா? சரி, இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரிய ராகு தான் முஸ்தஃபான்னு பேர் வரும். சூரிய ராகு தான் முஸ்தஃபான்னு பேர் வரும். அப்பானா சூரியன், சரியா? ராகு தான் அப்போ முஸ்தஃபான்னு நான் எடுக்கிறேன். ராகு முஸ்ஸு இஸ்ஸு புஸ்ஸு எல்லாமே ராகு தான். புரியுதா சார்? இஸ்ஸுங்கிற சத்தம் பூரா ராகு, சரியா? அப்போ சூரியன் வந்து அப்பா, அதை முஸ்தஃபான்னு எடுக்கிறேன். சிங்கப்பூரில் முஸ்தஃபாவில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி அது டேமேஜ் ஆச்சான்னு கேட்கேன். அவர் யோசிக்கிறார் ரொம்ப நேரமாக. நான் பெல்ட் வாங்கினீங்களா? ஏன்னா ராகு பெல்ட்டு வாங்கினீங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கினீங்களா? கேட்டு பர்ஃப்யூமாவது வாங்கினீங்களா? ஏன்னா புஷ்ஷுன்னு அடிக்கிறோமா இல்லையா? சுக்கர ராகு பர்ஃப்யூம்னு எடுக்கணும். இப்படி கேட்டே இருக்கேன். கடைசிக்கு சார் செல்ஃபோன் வாங்கினீங்களான்னு. ஆமாம் சாருங்கிறாரு. இதில் நல்லா கேட்டுக்கிடுங்க, இதில் நல்லா கேட்டுக்கோங்க. அதில் வந்து அது வந்து குரு பார்வை அங்கே இருக்குது அந்த இடத்துக்கு. அப்போ நல்லா கேட்டுக்கோங்க. செவ்வாய் குரு, சூரியன் குரு, ஷியாம்னு பேர் வரும். செவ்வாய் குரு ஷியாம்னு பேர் வரும். அப்போ அதை நான் வந்து ராகு தொடர்பு கொண்டதுனால சாம்சங்னு எடுத்துட்டேன். சாம்சங் ஃபோன் வாங்கினீங்களான்னு. ஆமாம் சார், சாம்சங் ஃபோன் தான் வாங்கினேன். அதை ஊருக்கு கொண்டு போய் வேலை செய்யலையா? இதை காட்டி கொடுத்தது யார்? கோச்சார ராகு. அதுக்குள்ளே புதனும் இருக்குது அவருக்கு, முக்கூட்டு கிரகம் அங்கே உள்ளே இருக்குது. ஆமாம் சார், சாம்சங் ஃபோன் வாங்கி எங்கள் ஊருக்கு கொண்டு போனேன், இப்போ பொங்கலுக்கு கொண்டு போனேன், அந்த ஃபோன் வேலை செய்யலை. சிங்கப்பூரில் ஃபோன் வாங்கினாலும் மலேசியாவில் ஃபோன் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அந்த நாட்டோட சிம்மை போட்டு ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் அதை இந்தியா கொண்டு வந்தால் புது சிம்மு மாற்ற முடியும். இது லாஸ்ட் டைம் மலேசியா போகும்போது நான் மொபைல் வாங்குகிறேன், மலேசியாவில் வேறு இடத்துல வாங்கும்போது அங்கே இருக்கிறவர் எனக்கு சிம் போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் இதே துபாயில் வாங்கினா அப்படி தேவையில்லை. நீங்கள் எங்கே வேணாலும் டேரெக்டாக போய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நாட்டில் அந்த நம்பர், அந்த மொபைலுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதை அவன் நோட் பண்ணுறான்.
புரியுதுங்களா? இதை வச்சு சாம்சங் ஃபோன் வாங்கினீங்களா, திருப்பி நீங்கள் அங்கே வந்து அங்கே ஆக்டிவேட் பண்ணணும். இது நமக்கு புதுசு, அவருக்கு அது பெருசு. என்னடா சாம்சங் ஃபோன் வாங்கினதெல்லாம் சொல்கிறாரு, சாம்சங் ஃபோன் வாங்கினதெல்லாம் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார்? ஏன்னா புதன் அங்கே இருக்கிறாரு, சூரியனும் குருவும் அங்கே தொடர்பு கொள்ளுது, அங்கே ராகுவும் தொடர்பு கொள்ளுது, சூரியனே கேது சாரத்தில் இருக்கார். இன்னொன்று குரு சூரியன் தான் ஷியாம் சுந்தர்னு வரும், குரு சுந்தர்னு வரும், சூரியன் தான் ஷியாம். அதே பார்த்தீங்கன்னா அது பெண் வீடாக போச்சுன்னா ஷியாமலான்னு பேர் மாறிடும். கூட புதன் சம்மந்தப்பட்டதான், ஏன்னா புதன் மாளவ கிரகம், புதன் தான் மாளவன், புதன் தான் மாலா. சூரியன் கூட சேரும்போது ஷியாமலான்னு பேர் மாறிடும். தனித்த சூரியனாக இருந்தால் கமலான்னு மாறும். ஒரே சூரியன் தான். சனி கூட சேரும் பொழுது சனியும் நேருக்கு நேரம் பார்த்தா சந்தோஷ், ஓரக்கண்டா பார்த்தா ஆனந்து. ஓரக்கண்டா 3ஆம் பார்வை, நேருக்கு நேரம் சூரியன் சனி பார்த்துச்சுன்னா ஆனந்து, நீங்கள் சந்தோஷம் ஈக்குவல் நச்சுன்னு எடுத்துடலாம். சார் சந்தோஷக்குனே கோயில் இருக்குது சார், சந்தோஷனே சாமி பேர் இருக்குது சார். இதே கொங்கு மண்டலம் இருக்குது சார், கொங்கு மண்டலத்தில் கரெக்ட் பிடிச்சிருக்காரு வாங்க. இது எங்கே எடுக்கணும் மேட்ரு? அதான் மேட்ரு. அது சிம்மத்தோட தொடர்பு கொள்ளும் போது எடுக்கணும். ஒருத்தருக்கு பிறந்த கால ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சிம்மத்தை தொடர்பு கொள்ள சூரியன் செவ்வாய் கிரி மலைகள், அப்போ சங்ககிரி கோட்டையில் இருக்கக்கூடிய சந்தோஷ சனி ஈஸ்வரர் எடுக்கணும். இதுதான் பேரியல் பரிகாரம், இதுதான் பேரியல் பரிகாரம். ஸோ நார்மலாக இந்த மொச்சக்கொட்டை பரிகாரம் அதுவும் வேலை செய்யன்னு சொல்லவே இல்லை. ஆரம்ப காலத்தில் நான் அப்படி சொன்னால்தானே அவரை சந்திக்கும் பொழுது, மூக்கியாத்தவரையை சந்திக்கும் பொழுது அவர் டக்குன்னு சொல்லுவார், இல்லை இந்த கோயில் போகணும்ல, சரியாமல போல அப்படின்வார். அவரை மாதிரிலாம் அந்த யோசித்தது, காரகத்துவங்களை யோசித்தது அவர் நம்ம ஐயாவுடைய புக்கு இருக்குது பாருங்க, விஸ்தரஜோடம் புக்கு. சார் அது மாதிரி யாராவது நட்சத்திரத்துக்கு காரகத்துவம் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? நம்ம ஜோடர் தானே சொல்லுங்கள். விஜய் சிஸ்டம் நடராஜன் ஐயா அதெல்லாம் போற்றப்படக்கூடிய ஒரு மனுஷருங்க. அந்த புக்கு அப்படி எனக்கு குருவாக மாறிச்சு. அவர் எப்படி எடுக்கிறாரு, காற்று ராசிகளை போகும்போது வசந்த காலம் நெடு, அந்த ராசிகளின் பருவம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை ஒரு ஜூஸாக ஒரு கொடுக்கலை. 2வது பார்ட்டில் தான் வந்துச்சாங்கிறது தெரியல, 2வது பார்ட் கிடைக்கல. நான் பல முறை விஸ்வரஜோட அந்த போய் அந்த விஜயாபதிபத்தில் போய் கேட்டு கிடைக்கல. அதுக்கு பிறகு அதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு புக்கு ஒன்று வருது. அந்த பருவகாலம், சூரியனின் பருவகாலம்னு ஒரு கான்செப்ட்டு, கிரகங்களின் பருவகாலம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சுக்கிரன் நிலராசியில் போனால் என்ன வேலை செய்வார், காற்றாசியில் போனால் என்ன வேலை செய்வார், இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை வச்சு தான் இவங்க பேர்களை வச்சு கிரகங்களுக்கு பேர் எடுத்துருக்குறாங்க. வைக்க பொருட்களை ஊசியை போட்டு தேடுறது தான் இது. பேர் எடுக்கிறது சாதாரணம் கிடையாது. கிறுக்கு பிடிச்சி பேர் வச்சு எல்லாத்தையும் எனக்கே வராது, ஒன்றும் கேட்க மாட்டேன், விட்டுருவேன். சரி இன்றைக்கி இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கிரக சேர்க்கைகளுக்குமே கோயில் இருக்குது. வசந்தனியா கான்செப்ட் வேறு. அதை இன்றைக்கி படிச்சுட்டு நோட்ஸாக விட்டாங்க. இன்றைக்கி அதை படிச்சுட்டு இன்றைக்கி நோட்ஸ் வெளியே வந்துருச்சு சார். எப்படியோ முடக்கு ராசி மாதிரி நோட்ஸ் வந்துருச்சு. அது யார் கண்டுபிடிச்ச, மகராசன் கண்டுபிடிச்சதோ, முடக்கு திதி சூனியம், அது பூரா நோட்ஸாக வந்துருச்சு. இப்போ வசந்தனியா வகுப்பே நோட்ஸாக வந்துருச்சு. பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு குருட்டை போய் முறையாக கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தணும். வெறும் நோட்ஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? எத்தனை கோயிலை தான் சொல்லிட முடியும்? முதல்ல ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, இதுதான் கான்செப்டு. பரிகாரங்கிற 2வது தான். இருக்கா இல்லையா, இல்லைன்னா இல்லை, அதுக்கு பரிகாரம் தேடாதீங்க. ஒரு ராசிக்கு ராசி எதிராசி உண்டு. அப்போ காஸ்மிக் எனர்ஜி வரக்கூடிய முதல் ராசி எது? சிம்மம். 2வது ராசி எது? கும்பம், ஆகாசம்னு சொல்லக்கூடியது. அப்போ இதை வச்சு தான் காஸ்மோபொலிட்டன் கிளப்புன்னு எடுத்தேன். அங்கே அட்மிட்டாக இருந்த அன்றைக்கி ஆச்சா ஐயான்னு, அங்கே அட்மிட் அன்னைக்கு நெஞ்சு வலிக்குன்னு போனேன் ஆஸ்பத்திரிக்கு, வாழ்வை கழட்டிட்டாங்கன்னாரு. அப்போ இந்த பேரியல் ஜோதிடம் இதுக்கு பயன்படும். ஒவ்வொரு ராசியும் இப்போ நம்ம இந்த ஊர் வேலூரை 12 ராசியை பிரிங்க, ஈஸி ஜோசியம் போங்க. வழக்கமாக சொல்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. மாறுபட்ட ஜோடம் தான் இனிமேல் ஜெயிக்குங்கிற கட்டாயத்துக்கு உண்டாக்கியாச்சு, வேறு வழியே இல்லை. ஸோ இந்த முண்டைய நஷ்டாலஜி கொஞ்சம் கலந்துக்கிறணும். இங்கே எது மேடு பள்ளமான இடம் எடுங்க, ஆற கடகமாக பார்த்துங்க. இங்கே இயற்கை சுத்திகரிப்பு நிலையத்தை விருச்சிகமாக மாற்றுங்க. இங்கே இருக்க சுடுகாட்டம் மகரமாக மாற்றுங்க. சிம்மத்தை கோயிலாக மாற்றுங்க. ஈஸி. ராசிக்காரகத்துவத்துக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடக்க எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் 249 வர்க்க சக்கரம் படிக்கணுங்கிறது அது ஒரு கான்செப்ட். ஓகே, அது ரொம்ப பெருசு. எனக்கு வெறும் ராசி சக்கரம் மட்டும் போதும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். கேபி படிச்சிருக்கிறேன், ஜாமக்கோல் பிரசனம் படிச்சிருக்கிறேன். கிரக சேர்க்கையை வச்சு எல்லாமே சொல்லலாங்க ஐயா. சார் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் கெட்டு போச்சு, அங்கே செவ்வாய் சுக்கிரனை பாருங்கள், அது அடி வாங்கி தான் கிடக்கும். உண்மை அதுதானே?
ஒருக்கு 2ஆம் இடத்துல பாவிகள் இருக்குது. 2ஆம் இடத்துல பாவிகள் இருக்குது. 2ஆம் இடங்கிறது குடும்பம். 2ஆம் இடங்கிறது குடும்பம். 2ஆம் இடம் குடும்பம். சூரியன் நிலைமையை பாருங்கள். சூரியன் கெட்டு கிடப்பார். இதுக்கு எதுக்கு எங்கே போய் கம்பு சுற்றுறது? 2ஆம் இடம் அவுட்டுங்க. 2ஆம் இடம் தானே குடும்பம். குடும்ப தலைவர் யார்? சூரியன் தான். சூரிய கேலக்சின்னு தானே சொல்கிறோம். அப்போ 2ஆம் இடம் கெட்டு போய் 2ஆம் இடம் கெட்டாலும் எங்கள் சூரியன் பாதிப்பில் இருக்குங்க ஐயா. 100% பாதிப்பில் இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். 3ஆம் இடம் இளைய சகோதரம். 3இல் பாவிகள் இருக்க. அங்கே செவ்வாயும் பாருங்கள், சுக்கிரனையும் பாருங்கள், புதனையும் பாருங்கள். 3 அவுட் ஆகி தான் கிடக்கும். ஈஸி கான்செப்ட்டு. எடுத்து பிட் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் மேட்டரே கிடையாது. ஜோடத்தில் நிறையா சூட்சம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நேரமின்மை குறைவாக இருக்கிறனால சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரக சேர்க்கைகளை போட்டு ஈஸியாக பேர் கிட்டே இருக்கலாம். அப்போ அவருக்கு கேட்குறேன், ஐயா உங்களுக்கு சந்திரசேகர் டாக்டர் சர்ஜரி பண்ணாரா? இப்போ அவர் பேரை மட்டும் தான் வச்சு நம்ம நகர்த்தி கொண்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒவ்வொரு கிரகமும் எங்கே இருக்குன்னு உருவிட்டேன். ஐயா எந்த கிரகம் இருக்குது, இந்த கிரகம் எங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சொல்லி கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பேசு தமிழா பேசுன்னு ஒரு சேனல். அந்த சேனலுடைய நிர்வாக இயக்குனர் வந்து திரு ராஜவேல் நாகராஜன் ஐயா. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுடைய சேனல் தான் திருவருள் டிவின்னு நம்ம ஆன்மீக சேனல் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு இன்டர்வியூக்காக போயாச்சு. அவர் என்னை சந்திக்கணும்னு சொல்கிறாரு. ஈவினிங் போய் சந்திக்கிறோம். அவர் பேரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன கம்யூனிட்டி, அவர் எந்த ஊரில் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவங்க மனைவி ஊர் லொக்கேஷன் பேர் என்ன, 1.25 மணி நேரம் அவரோட உரையாடல். பணம் எடுத்து கொடுத்தாரு. ஐயா பணம் வேணாம், எனக்கு உங்கள் கூட ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய சேனலில் உட்கார வச்சார். ஏன்னா அவங்களாம் பொலிட்டீஷியன்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ நம்ம கிரக சேர்க்கையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு உதாரண ஜாதகம், டைம் இருக்கானே, ஒரு உதாரண ஜாதகம், ஒரு கன்னியா லக்னம் யூஎஸில் இருக்கார். கன்னிக்கு 3ஆம் இடம் விருச்சிகம்மா, கன்னிக்கு 3ஆம் இடம் விருச்சிகம்மா. அந்த விருச்சிகை வீடு கிணறு ராசியா. அப்போ அது வெள்ளுன்னு எடுக்கிறேன். 12 கூடயும் சம்மந்தப்படுறாரு. ஸோ அது வெல்ஸ் வர்கோ பேங்குன்னு எடுக்கிறேன். ஃபர்கோ 12 கோ. ஃபர்ங்கிறது 3ஆம் இடம், ஆனாலுங்கிறது 3ஆம் இடம், கமா போட்டால் 3ஆம் இடம். பாருங்கள், கமாவுக்கு கூட பாவங்க இருக்குது. நம்ம உலகத்தில் இந்த சாஸ்திரத்தை மீறி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. கமாவுக்கு 3ஆம் இடத்தை பயன்படுத்துங்க. ஆனால் அப்படிங்கிறதுக்கு 3ஆம் இடத்தை பயன்படுத்துங்க. கேள்விக்குறிக்கும் 3ஆம் இடத்தை பயன்படுத்துங்க. நான் கேள்விக்குறிக்கும் 3ஆம் இடத்தை பயன்படுத்துவேன். இது யோசிச்சு இதே வேலையா? அப்போ வெல்ஸ் பெர்கோ பேங்கில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறோம். சரி, கும்பம் வந்து உங்களுக்கு ஆகாசம் காற்று வீடு. கும்பம் ஆகாசம் காற்று வீடு. கனடாக்குள்ளே போனீங்கன்னா அது வேன்கூவர்னு மாறிடும். ஏன் வேன்கூவர்னு மாறுது? அது வான வீடு. சரியா? சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி கோழி என்ன பண்ணும்? கூவும். கும்ப வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட் வீடு அது சிம்ம வீடு. கும்ப வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட் வீடு அது சிம்ம வீடு. அப்போ கும்பம் வேன்கூவர்னு எடுக்கிறேன். சூரியன் உதயும் போது என்ன சார் நடக்குது? கும்பத்துக்கு நேரம் ஆப்போசிட் சூரியன் வீடு தானே சார். சூரியன் உதிக்கும் போது என்ன சார் வருது? கோழி கூதா இல்லையா? அப்போ அது வான்கூவர்னு எடுக்கிறேன். இது யார் சொல்லி கொடுத்தா? எந்த மூல நூலில் இருக்குது? மூல நூலை தேடினோம்னா மூலம்தான் வரும் நமக்கு. ஸோ அறிஞர் பெருமக்கள், நிறையா பெருமக்கள் பயன்படுத்தினதை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸிங்க. ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அதாவது வசந்தன் ஐயாவை பற்றி. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்குறேன். ஜாதகம் பார்க்கும்போது அவர் வசந்தன் ஐயா கிட்ட ஒரு 5-6 முறை போய் சந்திச்சிருக்காரு. ஜாதகம் பார்த்துருக்காரு. ஒரு அண்ணாச்சி, எங்கள் ஊர் பக்கம் நாகர்கோவில் அண்ணாச்சி அவர். அப்போ ஒரு ஜாதகம் வாங்கிட்டு, ஐயா ஆவடியில் தொழில் ஆரம்பித்து அம்பத்தூரில் முடிச்சிங்களா? ஒரே கேள்வி. ஆவடியில் ஆரம்பித்து அம்பத்தூரில் முடிச்சிங்களா? ஆமாம், அம்பத்தூரில் எல்லாமே முடிஞ்சு வச்சுக்க. இடையில படப்பையில் ஓரகடத்தில் சொத்து வாங்கி போட்டு அது சிக்கலில் இருக்கா? டக்குன்னு கேட்டு HDFC பேங்கில் டாக்குமெண்ட் சிக்கியிருக்கும், டேக் ஓவர் லோன் போயிருக்கும் அப்படின்னு. எல்லாம் கரெக்டு சார்னாரு. தனுசு லக்கணம் நல்லா கேட்டுக்கோங்க. தனுசு லக்கண ஜாதகம். அவர் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம். செவ்வாய் மேலே சனி கோச்சாரத்தில் போகும் பொழுது ஃபுல் விரையங்க. அப்போ நான் இப்போ கொடுத்த பரிகாரம் வேறு. அப்போ அவர் குடும்ப உறுப்பினர்கள், அவங்க பேர், அவங்க எல்லாம் சொல்லி, அவங்க ஒய்ஃப் ட்வின்ஸு இத்தனையும் சொல்லி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் எல்லாம் அடமலை மாதிரி அடித்து தட்டினதுக்கப்புறம் அவர், சார் நான் வசனையை பார்க்குறேன். ஐயோ அவர் இயக்குனர் சிகரம், நான் சாதாரணமான ஆள், என்னை போய் நீங்கள் என்கிட்ட வந்து பார்த்தீங்க? வீட்டில் அவங்கள சார்ந்தவங்ககிட்ட பார்த்துருக்காங்க. இல்லை சார், அவர் சொன்னது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க, பேர்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. அவரை சந்தித்ததுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு வந்துச்சுங்கிறார். சார் கடன் 40 கோடி சார், 40 கோடி கடன். அவரை பார்த்ததுக்கப்புறம்
அவர் தான் என்னை காப்பாற்றி விட்ட மகராசேங்கிறார். அவர் இறந்ததுக்கப்புறம் பேர் புகழ் எங்கே போய் நிற்கிது பாருங்கள். என்ன சொன்னாருன்னு கேட்டேன். மகரத்தில் செவ்வாய், நல்லா கேட்டுக்கோங்க. பெர்த்து சாட்டில் தனுசு லக்கணம், இது பாயிண்ட் உங்களுக்கு உதவும். மகர லக்கணத்தில் செவ்வாய் மேலே கோச்சார சனி, செவ்வாய் மேலே கோச்சார சனி. அது என்ன ராசி? அது தத்துவம், ராசி தத்துவத்தில் நில ராசி. சரியா? என்ன சொல்லியிருக்கா தெரியுமா ஐயா? சிம்பிளான பரிகாரங்க. ஒரு செங்கல் மேலே கருங்களை தூக்கி வைக்க, செங்கல் மேலே கருங்களை தூக்கி வைக்க, பிரச்சனை சால்வ் ஆகிரும் போங்க. 3 பேங்க் டேக் ஓவர் ஆகி தப்பிச்சுக்கு வைக்க, அப்புறம் ஏதாவது ஒரு சொத்தை விற்று எடுத்துக்கலாம் போங்க. எப்படி? ஒரு சாதாரண ஒரு செங்கல் மேலே ஒரு கருங்களை தூக்கி வைக்க சொல்லியிருக்காரு. அவரை இறந்ததுக்கப்புறம் செத்தும் கொடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி இறந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அந்த காலமெல்லாம் கடந்துருச்சு. நான் சில விஷயங்கள்லாம் சொல்லி, அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் கீழக்கல்லூருங்கிற ஊரில் புறவேலிநாதர், அவரை போய் பாருங்க. புறவேலிநாதர், அவரை போய் பாருங்கள், சரியாக போங்க. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, புரோவரிநாதர். புரோ நோட்டு கையில் பிடிச்சிக்கிறாங்கல்ல, புரோவரிநாதர். அதாவது அந்த காலத்தில் புரோ நோட்டு போட்டு எழுதி வாங்குவாங்களாம். இத்தனை ஏக்கர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்க, கோயில் நிலத்தை எடுத்துருக்கிற குத்தகைக்கு இத்தனை மூட்டை கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வாங்குவாங்களாம். புரோ நோட்டில் எழுதி வாங்குவாங்களாம். அந்த ஊரில் யாராவது லேண்டு வாங்கினா கூட அந்த கோயிலுக்கு இடம் தானம் கொடுப்பாங்களாம். அந்த ஊரில் ஏதாவது லேண்டு வாங்கிட்டாங்கன்னா ஒரு 100 மூட்டை வருஷத்துக்கு நெல் படி அளக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்களாம். ஸோ அதை போய் பாருங்கள். இது ஐயா ஏதாவது சொன்னாங்களா? ஐயா இதை சொல்லலை. சரி, இந்த டிரான்ஸ்லேட்டுக்கு இது சொல்லலை. இந்த டிரான்ஸ்லேட்டுக்கு இது இப்போதைக்கு நீங்கள் எங்கே போங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். கீழக்கல்லூர்னு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. ஸோ கடனை திருப்பி கட்ட முடியாதவர்கள், கடன் 6ஆம் இடம் உணவு. அந்த ஜாதகத்தில் சூரியன் கேது சேர்க்கை, 12ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 12 புறம், சூரியன் சிவன், கேது வேலி. அப்போ புறவேலிநாதர். இப்படித்தான் எடுத்தேன். புறம்போக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? சூரியன் தான் புறம்போக்கு. சூரியன் தான் சார் அரசாங்க நிலம். நம்ம சொல்ல யார் அப்போட்டு ரோடில் கேட்காமா இல்லையா? இல்லை, இது யார் அப்போட்டு ரோடு நல்லவோ போகிற அரசாங்க சொத்து யார் கேட்க போகிறா? அப்போ சூரியன் தான் அரசாங்கம். 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று 8ஆம் பார்வையாக சூரியனை பார்வை செய்கிறது. 6க்குடைய சுக்கிரனும் அவருடைய நட்சத்திரத்திலேயே பூரத்திலேயே சூரியன் இருக்கிறது. அப்போ 9ஆம் இடம் என்றது பாக்கியம், 6ஆம் இடம் என்பது கடன் அடைதல். அது கேதுவுடன் சம்மந்தப்பட்டதால் 12ஆம் இடங்கிறது புறம், வரம். தனுசுங்கிறது வரம், 12ஆம் இடங்கிறது புறம். சரியா? அப்போ அதாவது புறவேலிநாதர், கேது வேலி, அவரை தரிசனம் செய்ய இது இந்த ஜாதகத்துக்கு வேலை செய்யும், மற்ற ஜாதகத்துக்கு வேலை செய்யாது. இந்த கிரக சேர்க்கைக்கு வேலை செய்யும். அதான் 12 கூட தொடர்பு கொண்டு ஒருவேளை தனுசு லக்கணமாகி செவ்வாய் சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் ஒருவேளை இருந்தால், கேது தொடர்பு கொண்டால் புறவேலிநாதரை எடுக்கணும். அது எந்த ராசி, என்ன லக்கணம், இத்தனையும் மாறுபட்டு எடுக்க வேண்டியிருக்கு பரிகாரம். அப்போ இது செய்யுங்க, பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்த என்னுடைய குருமார்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். அண்ணனை என்றைக்கு நான் மறக்க மாட்டேன், என்றைக்கு நான் விட மாட்டேன் அவரை. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை ரொம்ப நேரம் போர் அடிக்க வச்சிட்டேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.